ஹலோ. நம்ம இன்னைக்கு பார்க்க போற டாபிக் என்ன அப்படின்னா ட்ரிக்னாமெட்ரியில எக்ஸசைஸ் 3.2ல இருக்கக்கூடிய ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷன் வேல்யூஸ். அதாவது ஒரு சைன் ஆஃப் 270 அப்படின்னு கொடுத்துட்டாங்கன்னா அந்த டிகிரியோட சைனோட வேல்யூ அட் 270 டிகிரி என்ன ஆன்சர் வரும் அப்படின்னு நம்ம பார்க்கணும். ஸோ அதுக்கு முன்னாடி இன்ட்ரோடக்ஷன் பார்க்கணும் அப்படின்னா ஒரு சர்க்கிளுக்கு கம்ப்ளீட் ரொட்டேஷன்னா 360 டிகிரி அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஸோ எந்த ஒரு வேல்யூவாக இருந்தாலும் சைன் காஸ் டேன் கொசிகன் சீகண்ட் கோடான்ஜென்ட் இதில் எந்த ஒரு வேல்யூனாலுமே அதனுடைய டிகிரி 360 டிகிரி ரொட்டீன் ஆச்சு அப்படின்னா திருப்பி த சேம் வேல்யூவாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சைன் என்ன வேல்யூ வச்சுக்கலாம், சைன் ஆஃப் 370 வச்சுக்கிறோம். 360 + 10 எழுதலாம். அப்படின்னா சைன் 10ஓட வேல்யூ சைன் 370ஓட வேல்யூ சேம் தான். ஸோ பிகாஸ் இது கம்ப்ளீட் ரொட்டேஷன். ஸோ கம்ப்ளீட் ரொட்டேஷன் 2π. அந்த ஒவ்வொரு கம்ப்ளீட் ரொட்டேஷன் திருப்பி திருப்பி ரிப்பீட் ஆகும் பொழுது திருப்பி சேம் வேல்யூ தான் அகர் ஆகும். அப்படிங்கிறது இட்ஸ் நமக்கு நல்லா தெரிஞ்ச விஷயம். ஒரு சர்க்கிள்ல மறுபடியும் ஒரு ரொட்டேஷன் வந்துகிட்டே இருந்தது அப்படின்னா அந்த சேம் வேல்யூ அக்கர் ஆகும் அப்படின்னு. ஸோ அந்த இதுக்கு நம்ம இந்த வேல்யூஸ் தான் நம்ம தெரிஞ்சுக்கணும். என்னது மல்டிபிள்ஸ் ஆஃப் 30s தெரிஞ்சுக்கணும். அந்த 30ஆல ஒன்று மல்டிப்ளை பண்ணா என்னென்ன மாதிரிலாம் வருது, 360ஆல மல்டிபிள் பண்ணா என்னென்னலாம் வருது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். ஸோ இதெல்லாம் ஜஸ்ட் நம்ம கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கிட்டா நமக்கு ஃபர்தரா சம் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். இங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா சம் பேசிக் வேல்யூ, இது நம்ம புக்ல இருக்கிற வேல்யூஸ் தான். சம் பேசிக் வேல்யூஸ் என்னென்ன ஆங்கிள்ஸ்ல எப்படிலாம் வேல்யூஸ் இருக்குது, சைன் ஆஃப் 5/6 எவ்வளோ, சைன் ஆஃப் 5/4 எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாத்தையுமே ஒரு சர்க்கிள்குள்ள இருக்கக்கூடிய ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளா பிஹேவ் பண்ணி இந்த வேல்யூஸ் எல்லாம் நம்ம ஈஸியா கண்டுபிடிக்கலாம். ஸோ அதெல்லாம் கண்டுபிடிச்சதை ஒரு டேபிளட் பண்ணி வச்சிருக்காங்களே தவிர இது ஒன்றும் புதுசு கிடையாது. ஸோ இந்த டேபிள் வேல்யூஸ் யூஸ் பண்ணி நம்ம நெக்ஸ்ட் சம்ஸ்லாம் ப்ராப்ளம் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் சைன் ஆஃப் 765. ஸோ இதை எப்படி நம்ம 360 பிரிக்கலாம், மல்டிபிள்ஸ் ஆஃப் 360 எத்தனை இருக்குன்னு பார்க்கலாம் அப்படின்னு பார்ப்போம். 760 எப்படி எழுதலாம், 720 + 45 எழுதலாமா? 720ங்கிறது மல்டிபிள்ஸ் ஆஃப் 360. ஸோ அப்படின்னா this is equal to sin of 45 டிகிரியா? பிகாஸ் ஒன் கம்ப்ளீட் 2 கம்ப்ளீட் ரொட்டேஷன் ஃபாலோ பண்ணி அதுக்கப்புறம் 45 டிகிரி வருது. சைன் ஆஃப் 45 டிகிரி என்னது, சைன் ஆஃப் 45 டிகிரி சைன் ஆஃப் 5/4 வரணும். ஸோ அதுக்கு முந்தினதுல நம்ம பார்த்தோம் சைன் ஆஃப் 5/4 1/√2. ஸோ ஆன்சர் 1/√2. ஸோ கீழே டினாமினேட்டர்ல 2 வரக்கூடாது, ரூட் ரெடிக்கல்ஸ் வரக்கூடாதுன்னு சொல்லுவோம். ஸோ அதனால அதை கன்வெர்ட் பண்ணிக்கலாம், rationalize the denominator பண்ணிக்கலாம். பண்றதுக்கு என்ன பண்ணா √2ஆல மல்டிப்ளை அண்ட் டிவைட் பண்ணணும். பண்ணுனா we can get √2/2. ஸோ இந்த கொஸ்டின் பார்த்தோம்னா tan of 19π/3. ஸோ இப்போ 19π/3 எப்படி பிரிச்சு எழுதலாம் அப்படின்னு திங்க் பண்ணலாம். என்ன பண்ணலாம், 18π/3 + π/3 எழுதலாமா? இந்த 18π/3 சிம்பிளிஃபை பண்ணா என்ன வரும், 6πன்னு வரும். இது என்னது, மல்டிபிள் ஆஃப் பை தானா? அப்படின்னா tan of 19π/3 tan of π/3 சொல்லலாமா? எஸ். ஸோ tan of π/3 வேல்யூ என்னது, 1/√3. ஸோ இது ஒரு rationalize the denominator பண்ணணும்னு நினைச்சோம்னா 3/√3/3. சாரி வெயிட் பண்ணுங்க, சாரி 1 மினிட். π/3ங்கிறது என்ன ஆங்கிள், பைங்கிறது 180/60 டிகிரி, tan 60 டிகிரி. tan 60 டிகிரியோட வேல்யூ இஸ் √3. So the answer is √3. Okay. For 5/3 and 5/4 இந்த வேல்யூக்குள்ள முன்னாடி நம்ம செக் பண்ணிக்கலாம். நம்ம ஸ்டார்டிங்ல செய்யும்போது செக் பண்ணலாம், அடுத்து நமக்கு பழகிடும். So this is cosecant -140.
1410. ஸோ இதை எப்படி எழுதலாம்? 1440 plus 30 இப்படி எழுதலாமா? இது வந்து மல்டிபிள்ஸ் ஆஃப் 360. ஸோ அப்படின்னா வந்துட்டு கொசிகன் இந்த வேல்யூவை கொசிகன் 30ன்னு எழுதலாமா? கொசிகன் 30யோட வேல்யூ என்ன? 1/sin 30. sin 30 டிகிரியோட வேல்யூ என்ன? எஸ் 1/2. 1/2 அப்படி போட்டோம்னா அதை ரெசிப்ரோக்கல் பண்ணோம் 2. ஓகே. ஸோ இது இப்போ நம்ம கொஞ்சம் வேல்யூஸ் நம்ம ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு ஈஸியான ஒரு வேல்யூ என்னன்னா சைன்னா sin 0 0, sin 0 30 45 60 90. ஸோ இதெல்லாம் ஈஸியாக நம்ம ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு ஒரு சின்ன வே இருக்கு. இங்கே பார்த்தோம்னா சைன் பார்த்தோம்னா வந்து 0க்கு 0, sin 30க்கு வந்து 1/2ன்னு வரணும். இது 1/√2, இது √3/2, இது 1. இது மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டா காஸ் வந்து ரொம்ப ஈஸி. இதோட ரிவர்ஸ் ப்ராடக்ட் தான். ஸோ காஸ் தீட்டா ஈக்குவல் டு 1, இது √32, இது 1/√2, இது 1/2 0. அப்படியே வந்து ரிவர்ஸ் தான். தென் வந்துட்டு tan தீட்டா பார்த்தோம்னா இது ரெண்டையும் 1/1, 0/1 0. இதை ரெண்டையும் டிவைட் பண்ணோம் 1/√3, இதை ரெண்டையும் பண்ணா 1, இது ரெண்டையும் டிவைட் பண்ணா √3, இதை ரெண்டையும் டிவைட் பண்ணா 1/0 undefined. ஸோ மற்றதெல்லாம் நமக்கு வந்து இதனுடைய ரெசிப்ரோக்கல் வேல்யூ தான் தெரியும். ஸோ இந்த வேல்யூஸ் இந்த மாதிரி ஈஸியாக வந்து நம்மளால ஞாபகம் வச்சுக்க முடியும். தென் கொஸ்டின் நம்பர் 4 -5 cot of -15π/4. ஸோ இதை எப்படி நம்ம சேஞ்ச் பண்ணி எழுதலாம்? 4π -4π plus 15π/4. Sorry. 1 minute. இப்போ இதை எப்படி எழுதலாம் அப்படின்னு பார்த்தா வந்துட்டு 16π/4 plus π/4 இந்த மாதிரி பிரிச்சு எழுதலாம். இந்த 16π/4 என்ன எழுதலாம்? -4π/4 எழுதலாம். ஸோ இது வந்து மல்டிபிள்ஸ் ஆஃப் 360. ஸோ தட் இஸ் மல்டிபிள் ஆஃப் 2π. அதனால நம்ம வந்துட்டு cot of அந்த given value is equal to cot of π/4ன்னு வந்துடும். ஸோ cot of π/4 என்ன? 1/tan of π/4. tan of π/4ஓட வேல்யூ என்ன? 1. ஸோ ஆன்சர் இஸ் 1. தென் லாஸ்ட் கொஸ்டின் sin of -11π/3. ஸோ இதுக்கு என்ன பண்ணலாம்? 12π/3 -12π/3 plus π/3ன்னு எழுதலாம். ஓகே. ஸோ -12π/3ங்கிறது 4π. இதுவும் நமக்கு என்ன தெரியும்? மல்டிபிள்ஸ் ஆஃப் 2π தெரியும். ஸோ அப்படின்னா இந்த ஹோல் வேல்யூவை நம்ம எப்படி எழுதலாம்? sin of π/3ன்னு எழுதலாம். sin of π/3ஓட வேல்யூ என்னது? √3/2. தட்ஸ் ஆல். ஸோ அவ்வளோதான். ஸோ அந்த டேபிள் வேல்யூ மட்டும் நம்ம ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டோம்னா நம்மளால இந்த ஆன்சர்ஸ்லாம் ஈஸியாக சால்வ் பண்ண முடியும். ஓகே, தேங்க்யூ. நாளை சந்திப்போம்.